ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் ஹோம் கார்டன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நித்திய கல்யாணி ஒரு ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட். நம்ம நிறைய வீடியோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த பிளான்ட்ஸை நம்ம நிறைய ரோட் சைட்ஸில் பார்த்துருப்போம். அதுக்கு ப்ராப்பராக வாட்டர் கிடச்சிருக்காது, அதே மாதிரி ஃபர்டிலைசர் இருக்காது. ஆனாலும் அந்த பிளான்ட்ஸ் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வளர்ந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட்ஸில் கூட நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நித்திய கல்யாணி செடியில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. வரக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, நம்ம நர்சரியிலேருந்து நித்திய கல்யாணி பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த பிளான்ட்ஸை நம்ம க்ரோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நர்சரியிலேருந்து இந்த பிளான்ட்ஸை வாங்கி க்ரோ பண்ணால் கொஞ்ச நாள்லேயே இந்த பிளான்ட்ஸ் போயிடும். ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நர்சரி கார்டன்லலாம் நித்திய கல்யாணி பிளான்ட்ஸை ஸ்டெம் கட்டிங்கில் க்ரோ பண்ணுவாங்க. அப்போ ஸ்டெம் கட் பண்ணி அவங்க ரூட்டிங் ஹார்மோன் அந்த மாதிரி கொடுத்து தான் அந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறதுக்காக நிறைய ஃபர்டிலைசர் இந்த மாதிரி கொடுப்பாங்க, கெமிக்கல் ஃபர்டிலைசர். அப்போது நம்ம வாங்கும்போது அந்த பிளான்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ளவர்ஸோட பார்க்க நல்லா இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்தப்போ நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதுலேயே நமக்கு அந்த பிளான்ட்ஸை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ்லேயே அப்படியே வாடி போயிடும். அதுக்கு மெயின் ரீசன் அவங்க நிறைய ஃபர்டிலைசர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கொண்டு வச்சு நம்மளும் க்ரோ பண்ணும்போது அதோட பாட்டிங் மிக்ஸில் கொஞ்சம் ஃபர்டிலைசர் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஓவர் ஃபர்டிலைசர்னாலையும் இந்த பிளான்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். தென் பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஃபங்கஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்துச்சுனாலும் அந்த பிளான்ட்ஸ் சடனாக வாடி போயிடும். நித்திய கல்யாணி பிளான்ட்ஸ் வளரக்கூடிய மண் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரைனேஜ் இருக்கிற மாதிரி ஒரு மண் கலவை நம்ம எடுத்துக்கணும். அப்போ நல்லா பிளான்ட்ஸ் க்ரோ ஆகும். நம்ம ரோட் சைட்ஸில் பார்த்துருப்போம், அதுக்கு ப்ராப்பராக வாட்டரிங் எல்லாம் இருக்காது. ஆனாலும் அந்த பிளான்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். அதே மாதிரி தான் நம்ம பாட்ஸில் க்ரோ பண்ணும்போதும் இந்த பிளான்ட்ஸுக்கு ஈரப்பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும் இதில் ரூட்ஸில் ஏதாவது ஃபங்கஸ் ப்ராப்ளம், ரூட் ராட் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஃபுல் பிளான்ட்ஸுமே அஃபெக்ட் ஆகும். நம்ம நர்சரியிலேருந்து ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதோட மண் கலவை பார்த்திங்கன்னா நல்ல களி மாதிரி இருக்கலாம், நல்ல செம்மண்ணாக இருக்கலாம். ஸோ ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும். ஆல்ரெடி அவங்க வாட்டர் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். நம்ம வீட்டில் அந்த பிளான்ட்ஸை வச்சதும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி கொடுக்க ஆரம்பிப்போம். அதுவே ஒரு பெரிய மிஸ்டேக் நம்ம பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால சடனாக பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் வாடி போயிருக்கும். நம்ம வாங்கிட்டு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபுல் பிளான்ட்டுமே அப்படியே வாடி போயிடும். இது மெயின் ரீசன், அந்த ரூட் ராட் ப்ராப்ளம். ரூட்ஸ் எல்லாம் அழுகிடுச்சு அப்படின்னா அது சடனாக அப்படி வாடி போயிடும். இதுக்கு நம்ம பண்ணக்கூடாததுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது ஒரு நர்சரியில் ஒரு க்ரோ பேக்கில் ஒரு சின்ன பிளாக் கலர் க்ரோ பேக்கில் வாங்கிட்டு வரோம் ஒரு பிளான்ட் அப்படின்னா அதில் நம்ம தொட்டு பார்க்கணும், தண்ணி எப்படி இருக்குது, சாயில் ரொம்ப ஈரமாக இருக்கா அப்படின்னு. ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி கொடுக்கவே தேவையில்லை. ஒரு 2-3 டேஸ் பார்த்துட்டு கொடுத்தா போதும். அதே மாதிரி நித்திய கல்யாணிக்கு நல்லா சன்லைட் வேணும். நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பிளான்ட்டை உடனே நம்ம அவ்வளோ ஃபுல் சன்லைட்டில் கொண்டு வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு கிளைமேட்டில் அதை க்ரோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க நர்சரியில். ஸோ நம்ம கொஞ்சம் நிழலில் வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் சன்லைட் படுற மாதிரி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபுல் சன்லைட்டில் அந்த பிளான்ட்ஸை வைக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த பிளான்ட்ஸை வாங்கிட்டு வர அந்த க்ரோ பேக்கில் ஒரு 10 டேஸாவது அந்த பிளான்ட்ஸை நம்ம ஒரு ஷேட்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேறு பாட்ஸில் சேஞ்ச் பண்ணி க்ரோ பண்ணணும். நம்ம வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே பாட்டில் அந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணிவிட்டு நிறைய தண்ணி கொடுத்துட்டு வருவோம். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸில் அந்த பிளான்ட்ஸ் ஃபுல்லாக வாடி போயிடும். ஸோ மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா வாட்டரிங். இதே ப்ராப்ளம் நம்ம டயந்தஸ் பிளான்ட்ஸ், பெட்டூனியா இதெல்லாம் நர்சரியிலேருந்து வாங்கும்போது நிறைய பேர் சொல்கிறது தான். 1 வீக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் பிளான்ட்ஸும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசன் இது தான்.
முன்னாடி சொன்ன மாதிரி ஃபெர்டிலைசரும் ஒரு மெயின் ப்ராப்ளம் தான். ஓவர் ஃபெர்டிலைசரும் இந்த பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நர்சரியில அவங்க வந்து நெறைய ஃபெர்டிலைசர் குடுத்து தான் எல்லா பிளான்ட்ஸுமே க்ரோ பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நெறைய ஃப்ளவர்ஸ் இருக்கணும். ஃப்ளவர்ஸ் இருக்கும்போது தான் நம்ம அட்ராக்ட் ஆகி பிளான்ட்ஸை வாங்குவோம். ஸோ, அதுக்காண்டி அவங்க நெறைய ஃபெர்டிலைசர் குடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த பிளான்ட்ஸை வந்து செக் பண்ணி தான் வாங்கணும். வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அ ஏதாவது வந்து ஸ்டெம்ல வந்து பிளாக் கலர்ல காஞ்சு போன மாதிரி இருக்கும். ஆனா, மேல வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து ஃபங்கஸ்னால அஃபெக்ட் ஆகியிருக்க பிளான்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து அந்த பிளான்ட்ஸை க்ரோ பண்ணோம் அப்படின்னா, கொஞ்ச நாள்லயே ஒவ்வொரு ஸ்டெம்பா வந்து வாடி வாடி போகும். நம்ம கரெக்ட்டா நோட் பண்ணலன்னா நமக்கு தெரியாது. ஏதோ இந்த ஸ்டெம் வாடியிருக்கு அப்படின்னு நெனைப்போம். பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் பிளான்ட்ஸுமே அந்த மாதிரி போயிடும். இந்த பிளான்ட்ஸில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்க. இந்த இடம் காஞ்சு போயிருக்கு. ஆனா, மேலே பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. ஸோ, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெம்பும் வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஆகி அந்த ஃபுல் பிளான்ட்ஸுமே வந்து போயிடும். ஸோ, நீங்க நர்சரியிலேருந்து வாங்கி வச்சிருக்க பிளான்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஒரு ஸ்டெம் வாடியிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஸ்டெம்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபங்கல் பவுடர் அப்ளை பண்ணணும். அந்த பிளான்ட்ஸ் ஃபுல்லுமே வந்து நம்ம ஃபங்கல் பவுடர் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பெஸ்டிசைட்ஸை வந்து கண்டினியூஸாக குடுத்துட்டே வரணும். பாட்டிங் மிக்ஸில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு குடுத்துட்டு வரலாம். நம்ம அது பாட்டிங் மிக்ஸில் ஆட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஸோ, ஆட் பண்ணல அப்படின்னா, நம்ம அந்த சாயில் மிக்ஸில் வந்து லைட்டாக கிளறி விட்டு வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணணும். இல்லை வேப்பம் புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய கட்டிங்ஸில் வந்து ஸ்டெம் கட் பண்ணி நம்ம வேற ஒரு பாட்ஸ் இல்லைன்னா தனியாக வந்து உடனே வந்து நம்ம வந்து க்ரோ பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்டெம் கட்டிங்கில் நித்திய கல்யாணி பிளான்ட்ஸை. ஏன்னா நமக்கு அந்த ஃபுல் பிளான்ட்டும் போயிடுச்சுன்னா கூட நம்ம கட்டிங்ஸில் க்ரோ பண்ண பிளான்ட்ஸ் க்ரோ ஆகிட்டு வரும். இப்போ பார்க்குற பிளான்ட்ஸில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்கிஷ்ஷாக அந்த ஸ்டெம் வந்து ரொம்ப வாடினது மாதிரி இருக்கும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இது ஃபஸ்ட் டே இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா மேலேயும் எல்லாமே வாட ஆரம்பிக்கும். ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே வாடும். நம்ம கரெக்டாக டெய்லி ப்ராப்பராக பார்த்துட்டு வரும்போது தான் நமக்கு இது தெரியும். இல்லைன்னா நமக்கு ஃபுல் பிளான்ட்ஸும் வந்து 1 வீக்கில் போனதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு தெரியும். ஸோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் அஃபெக்டான பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபங்கல் பவுடரில் டிப் பண்ணி இந்த ஸ்டெம் கட்டிங்கை நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ஸ்டெம் கட்டிங்லேயே நித்திய கல்யாணி ஈஸியாக க்ரோ ஆகக்கூடியது தான். ஸோ, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ, நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் சில விஷயங்களை நம்ம பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா அங்கேயே அந்த பிளான்ட்ஸுக்கு வந்து ஓவர் ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி அது இருக்கும். நம்ம வந்ததும் நம்மளும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது சடனாக அந்த பிளான்ட்ஸ் வந்து போயிடும். ஸோ, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். நித்திய கல்யாணி பிளான்ட்ஸை நம்ம கார்டனில் ஈஸியாகவே க்ரோ பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் இந்த பிளான்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நித்திய கல்யாணி பிளான்ட்ஸை நம்மளும் பியூட்டிஃபுல்லாக நம்ம கார்டனில் க்ரோ பண்ணிக்கலாம். ஒரு ஈஸி கேரிங் பிளான்ட் தான் இந்த நித்திய கல்யாணி. நர்சரி கார்டன்லேருந்து நீங்கள் நித்திய கல்யாணி பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.